ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா டிசி சீரிஸ் மோட்டார்ல செகண்ட் ப்ராப்ளம். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா கேட் ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம எப்பவும் போல கிவன் எழுதிட்டு ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ a 200 volt DC series motor when operating from rated voltage while drawing a certain load draws 10 amps current and runs at 1000 rpm. So 200 volt DC motor. So V is equal to 200 volt. When operating from rated voltage while driving a certain load draws 10 amps current. So that means IL is equal to 10 amps and runs at 1000 rpm. So N is equal to 1000 rpm. So speed. Then the total series resistance is 1 ohm. So அப்ப total series resistance series motorல armature resistance field resistance series ல இருக்கும். Already நம்ம கனெக்ஷன் பார்த்திருக்கோம். சோ அந்த கனெக்ஷன் வேணா நம்ம இன்னொரு தடவை டிரா பண்றேன். சோ ஃபீல்ட் வைண்டிங் அண்ட் ஆர்மேச்சர் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ்ல இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து ஃபீல்ட் வைண்டிங், சோ இது ஆர்மேச்சர். சோ both are connected in series. அதனால தான் அதுக்கு நம்ம சீரிஸ் மோட்டார்னு சொல்றோம். சோ இதுல ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் RA, ஃபீல்டோட ரெசிஸ்டன்ஸ் RSE. சோ அப்ப டோட்டல் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 1 ohm means RA plus RSE is equal to 1 ohm. Then the magnetic circuit is assumed to be linear. So the magnetic circuit அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா it is flux. Assumed to be linear means flux is directly proportional to IA. So then at the same supply voltage the load torque is increased by 44%. The speed of the motor in RPM is. So same supply voltage la the load torque is increased by 44%. That means 44% second case la increase ஆகுது. அப்பனா T2 is equal to 1.44 T1 நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த டைம்ல ஸ்பீட் ஆஃப் த மோட்டார் இன் ஆர்பிஎம். சோ அதான் வந்துட்டு நம்மள கேக்குறாங்க. சோ அப்ப இங்க ரெண்டு கேஸ், அதனால நான் ஃபர்ஸ்ட் கேஸ்ல தான் இட் டிராஸ் 10 amps கரண்ட். சோ அப்ப IL is equal to 10 amps னு எழுதணும். அப்ப இது கேஸ் 1ன்றதுனால IL equal to 10 amps நம்ம IA1 equal to 10 amps னு எழுதிக்கலாம். and runs at 1000 rpm. so இதுவும் first case, அதனால N1 is equal to 1000 rpm எழுதிக்கலாம். ஓகேவா? சோ அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா N2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, ஓகே. இப்ப N2 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். சோ ஸ்பீட் ரிலேட்டடா நம்மகிட்ட இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் எழுதுறேன். சோ அப்ப EB it is directly proportional N5. சோ ரெண்டு கேஸ் இல்ல. சோ அப்ப வந்துட்டு EB1 directly proportional N1 5-1, EB2 directly proportional N2 5-2. சோ EB2 by EB1 போடுறேன். சோ EB2 divided by EB1 is equal to right side N2 by 5-2 divided by N1 5-1. ஓகேங்களா? சோ இப்போ இதுல நம்மளுக்கு N2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, ஓகே. மீதி எல்லாமே அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். EB2 கிவன்ல இல்ல, EB1 கிவன்ல இல்ல. சோ EB1 EB2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா 5251. சோ 5251 நம்ம கிட்ட டைரக்டா கொடுக்கல. பட் ஆனா அதுக்கான ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. 5 is directly proportional IA ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 52 நம்ம IA2 ன்னு போடலாம், 51 IA1 ன்னு போடலாம். சோ அப்ப நான் எப்படி ரீப்ளேஸ் பண்றேன்னா N2 IA2 divided by N1 IA1. அதாவது 52 IA2 ன்னு 51 IA1 ன்னு போடுறேன். ஓகேங்களா? சோ இப்ப IA1 நம்மளுக்கு क्वेश्चनல given. சோ IA2 ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ அப்ப டோட்டலா EB2 ஃபைண்ட் அவுட் பண்ணனும், EB1 ஃபைண்ட் அவுட் பண்ணனும், தென் IA2 ஃபைண்ட் அவுட் பண்ணனும்.
ஸோ ஃபர்ஸ்ட் IA2 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ IA2 ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன ரிலேஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா IA ரிலேட்டடா நம்ம கிட்ட இருக்கிற ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ IA ரிலேட்டடா நம்ம கிட்ட இருக்கிற ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா டார்க். ஸோ டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் IA ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து நான் இந்த டார்க் ஈக்குவேஷனை ப்ரிஃபர் பண்றேன் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டார்க் ரிலேட்டடா தான் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. T2 is equal to 1.44 T1. ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம IA ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடா தான் நம்ம ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் IA ஸ்கொயர் என்ற ஈக்குவேஷன் நான் ப்ரிஃபர் பண்றேன். ஸோ இங்கேயும் ரெண்டு கேஸ், அதனால T1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் IA1 ஸ்கொயர், T2 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் IA2 ஸ்கொயர். ஸோ சிமிலரா என்ன பண்ணலாம் நீங்க T2 by T1, T2 by T1. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல லெஃப்ட் சைடு டிவைடட் பை லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடு IA2 ஸ்கொயர் டிவைடட் பை IA1 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த T2 by T1, ஸோ அதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. T2 is equal to 1.44 T1. இதுல T2 by T1 கொண்டு வாங்க. T2 by T1 is equal to 1.44. அப்ப நம்ம in place of T2 by T1 1.44 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். is equal to IA2 நம்மளுக்கு தெரியாது. so IA2 ஸ்கொயர் divided by IA1. so it is given in question 10 amps. so அப்ப in place of IA1 10, so ஸ்கொயர். so இப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் IA2 ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. so IA2 ஸ்கொயர் is equal to 10 ஸ்கொயர் 100 into 1.44 144. so இதுல இருந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 12 வரும். so IA2 is nothing but 12 amps. so அப்ப IA2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். so ரிமைனிங் என்னென்ன டேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? EB1 EB2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். so EB1 is equal to formula V minus IA1. so it is a series motor. so RA plus RSE. so first condition நான் 1 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? so அப்ப V it is nothing but 200 minus IA1 nothing but 10 RA plus RSE. so டோட்டலா வேல்யூ கொடுத்திருக்காங்க RA plus RSE 1 ohm. so அப்ப 1 ohm. so அப்ப 200 minus 10 190 volt. so EB1 find out பண்ணியாச்சு. similarly EB2 is equal to V minus IA2 RA plus RSE. so again V 200 volt minus IA2 12 amps, RA plus RSE again 1 ohm. so simplify பண்ணீங்கன்னா you will get 188 volt. so இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம N2 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். so அப்ப ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். so இப்போ நம்ம EB2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, EB1 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, தென் N1 क्वेश्चनல given, IA2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, IA1 क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. so அப்ப நம்ம N2 ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். so அதனால நான் இந்த ஈக்குவேஷன்ல N2 ஈக்குவல் டு கொண்டு வரேன். so N2 is equal to EB2 divided by EB1 into IA1 divided by IA2 into N1. so இப்போ நம்மளுக்கு இதுல எல்லா டேட்டாவுமே இப்போ நம்மளுக்கு தெரியுது. so இப்போ நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். N2 is equal to EB2. EB2 is nothing but 188. EB1 it is 190 into IA1 10, IA2 12 into N1 1000. so இப்ப நம்ம இத கால்குலேட்டர்ல போட்டனா you will get N2 is equal to 824.56. so approximate பண்ணீங்கன்னா 825 RPM. so this is our final answer. so thank you. next classல நம்ம machines ல next video பார்க்கலாம். thank you.